ஆன்லைன் லோன் ப்ரொவைடர் ஆப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த ஸ்கேம் பற்றி, அதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது மாட்டினாக்கள். ஓகே, இந்த ஆன்லைன் லோன் ஸ்கேம்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஸ்ரீலங்காவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்கேம் உண்டு. ஸ்ரீலங்காவில் எனக்கிட்ட இவ்வளோ காலத்துக்கு யாரும் வந்து இப்படி லோன் ஆப்பில் ஸ்கேம் பண்ணி ஆயிட்டேன்னு சொல்லி நேற்று ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை லோன் ஆப்பில் ஸ்கேம் ஆயினு சொல்லி. பட் இந்தியாவில் இது ஃபேமஸாக நடக்குது. இந்த இந்தியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் 2-3 பேர் என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் போட்ட வரும் இந்தியான்னு சொல்லித்தான் நான் எனக்கு இந்தியாவா இந்த நாடுன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் ஆப் ஸ்கேமுங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்பில் என்னென்ன வந்து இல்லாட்டி என்னென்ன கண்டெக்ட் பண்ணி நீங்கள் லோன் எடுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக லோன் எடுக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு போய் அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு லோன் ப்ரொவைடர்ஸ்கிட்ட அந்த ஒஃபிஷியல் அறிக்கை லோன் ப்ரொவைடர்ஸ்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய ஷூரிட்டி கேட்பாங்க. அடுத்தது உங்களுக்கு அசெட் என்னத்தினான வச்சு தான் நீங்கள் லோன் எடுக்கிற மாதிரி, இல்லாட்டி கோல்டு வச்சு தான் லோன் எடுக்கிற மாதிரி. ஆனால் எங்கள் டைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சேர்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாகவே இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் லோன் உங்களுக்கு ஈஸியாக தந்துடுவோம், நீங்கள் ஒன்றுமில்லை நீங்கள் எக்ரி 2-3 வருடத்தை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த டேர்ம்ஸ், அந்த லோன்ஸ் டேர்ம்ஸ் என்ன செய்வாங்க ஹைட் பண்ணி போட்டு தந்துடுவாங்க. அப்போ நீங்கள் சின்ன அமௌண்ட் எல்லாம் தான் இருக்குது, அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் இல்லை, சும்மா 5000-10,000 சொல்லி சின்ன அமௌண்ட் இல்லாத சின்ன அமௌண்ட் தானே அது இதுன்னு சொல்லிப்போட்டு நீங்கள் லோன் எடுக்க போன உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு அப்படி உங்களோட ஐடி என்னென்ன டீட்டெயில்ஸை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இது எனக்கும் எந்த அளவுக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக எனக்கு இது கூட ப்ரூஃபோட எனக்கு இன்னும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தையும் சொல்கிறேன். ஓகே, சும்மா நார்மலாக சின்ன டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கி எடுத்துட்டு லோன் எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆப்புகள் தெரிய வரும். எப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு, 50-60% அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனைப்படுத்தினா அதை ரீப்ளே பண்ணி இயலாமல் போனால் உங்களுக்கு கால் பண்ணி தகாத வார்த்தைகளை வச்சு ஏசுறது செய்கிறது. அதாவது உங்களை பற்றி சோஷியல் மீடியாக்களில் தப்பாக பேசுவோம், அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபேமிலிக்கு உங்களை பற்றி சொல்லுவோம், அப்படி இப்படி நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு இது லோன் எடுத்தால் கட்ட தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை செஞ்சு உங்களை இது செய்வாங்க, என்ன த்ரெட்னிங் பண்ணுவாங்க. அடுத்தது லோன் எடுத்ததுக்குரிய இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி அந்த எடிஷனலாக ஸ்கேமாக ஃபீஸுகள் போடுறது மூலமாகவும் உங்களை இது செஞ்சு அதுக்குள்ளே இருந்து வெளியால் வரையலாத அளவுக்கு ஃபுல்லாக எல்லா பக்கத்தாலையும் பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி அதுக்குள்ளே நிறைய ஸ்கேம் விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி யாருனாட இந்த லோன் ஸ்கேமில் மாட்டுறீங்களா, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாருனால மாட்டிருக்காங்களான்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்கு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. 4 பேர் பார்த்து இது மாதிரியான ஸ்கேம்ல இருந்து தவிர்த்து இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணுறது மூலம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட தெரிஞ்சாக லட்சுமி ஷேர் பண்ணுறது மூலம் இன்னும் 4 பேர் அதில் வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஸோ ஆன்லைனில் இப்படி லோன் தாரான், ஃப்ரீயாக தாரான், குறைஞ்ச இதுக்கு தாரான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் இப்படி லோன் எடுக்கணும்னு சொன்னால் ட்ரஸ்டபிள் பேங்க்ஸ் எல்லாம் இல்லாட்டி ட்ரஸ்டபிள் ஆக்கள்கிட்ட போய் லோன்ஸ் எடுக்க பாருங்க. இப்படியான ஆப்புகளில் போய் ஊர் பேர் தெரியாத ஆப்புகளில் போய் லோனுகளில் போய் மாட்டிடாதீங்க. ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.